இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, உங்க பெரியப்பாவுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு யாரு வந்தா சரியா இருக்கும்னு நீ சொல்லு. உங்க அப்பாவா இல்ல கரிகால அண்ணனா? எனக்கு கரிகாலன் அண்ணா வந்ததா சரியா இருக்கும்னு தோணுது. ஏன் அப்படி சொல்ற? அண்ணன் எல்லா விஷயத்திலுமே கரெக்டான முடிவா எடுக்கும். அதனால அண்ணா வந்தாதான் கரெக்டா இருக்கும். என்னடி பேசிட்டு இருக்க? உனக்கு உங்க அப்பாவை விட கரிகாலன் பெருசா போயிட்டானா? அம்மா, ஏய் கல்யாணி, என்னாச்சு? ஏன் இப்படி சின்ன பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? சின்ன புள்ளன்னு தெரியுதுல்ல, அவகிட்ட கேக்குற கேள்வியா இது? நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க ஒண்ணும் சும்மா கேட்ட மாதிரி தெரியலையே. பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்கிற மாதிரியில பேசிட்டு இருக்கீங்க. அவங்க ரெண்டு பேரையும் நீங்க தானே பெத்தீங்க. அப்புறம் ஏன் ஒரு புள்ளைய பெருசாவும் இன்னொரு புள்ளைய குறைச்சலாவும் நினைக்கிறீங்க? நான் எங்க அப்படி நினைச்சேன்? நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு என் புருஷனை விட உங்க பேரன் தான் முக்கியமா போயிட்டான்ல. ஐயோ அண்ணி, என்னம்மா இது? என்ன பிரச்சனை? என்னாச்சு? என்ன பிரச்சனையா? குடும்பமா சேர்ந்து என் புருஷனை டம்மி ஆகணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் பிரச்சனையே. ஐயோ அண்ணி, இப்ப அப்படிலாம் யார் நினைச்சது? உங்க எல்லார் மனசுலயும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? ஏன் புள்ளையையும் சேர்த்துல கெடுத்து வச்சிருக்கீங்க. என்ன நீ பேசுறீங்க? நாங்க என்ன கெடுத்து வச்சிருக்கோம்? உங்க அம்மா இப்ப என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? உங்க பெரியப்பாவுக்கு அப்புறம் உங்க அப்பாவா இல்ல கரிகாலனான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவளும் உடனே கரிகாலன்னு சொல்றா. என்னம்மா இது? அப்போ பெத்த அப்பா வர வேண்டாம் நினைக்கிற அளவுக்கு இவன் மனசுல எல்லாரும் நஞ்சு கலந்து வச்சிருக்கீங்க. கல்யாணி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க யாருமே நினைக்கலமா. அவகிட்ட அந்த மாதிரி சொல்லி கொடுக்கவும் இல்ல. ஆமா, நம்பிட்டேன். ஏய் வாடி. அண்ணி, அண்ணி, ஏன்? மா, நீ ஏம்மா சின்ன புள்ள கிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஏய், இந்த வீட்ல இருக்கிறவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தாண்டி சும்மா கேட்டேன். மா, சின்ன பிள்ளை மனசுல என்ன இருந்தா என்னம்மா? அவளுக்கு என்ன தெரியும்? அவகிட்ட கேட்டு என்ன ஆக போகுது? இப்ப பாத்தீங்களா, பிரச்சனை ஆயிடுச்சு. பாட்டி, யாரு பொறுப்புக்கு வரணும்னு பெரிய மாமா தான் முடிவு பண்ணணும். அதனால இத பத்தி இனிமே யாரும் பேச வேண்டாம். பேசினா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அந்த பூக்காரி கனகாதான். அவங்க சும்மா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நீ வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு மெல்ல வா. நான் அப்பாவை பாத்துக்கிறேன். நீ முதல்ல போயிட்டு வா, நான் அப்புறமா போறேன். ஏய், நான் வீட்டுக்கு போற மாதிரியே இல்ல. நீ வீட்டுக்கு போற மாதிரி இல்லையா? குளிக்காம இங்கே இருக்க போறியா? இல்ல, இங்க இருக்கிற பாத்ரூம்லயே குளிச்சு ட்ரெஸ் மாத்திக்கிறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு வா. இங்க இருக்கிற பாத்ரூம்லாம் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. சொன்னா கேளு, நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வா. நீ சொன்னா கேளு நந்தினி, நீ வீட்டுக்கு போயிட்டு வா. அப்ப நானும் போகல. இங்க இருக்கிற பாத்ரூம்லயே நானும் குளிச்சுக்கிறேன். ஐயோ, அது சரியா வராது. உனக்கு சரியா வரும், எனக்கு மட்டும் சரியா வராதா? போறதா இருந்தா நீ முதல்ல போயிட்டு வா. இல்லனா ரெண்டு பேருமே இங்கே குளிச்சு இங்கே இருக்கலாம். என்ன இவ சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளே, இப்ப என்ன பண்றது? சரி, நானே முதல்ல போயிட்டு வரேன், அப்புறம் நீ போ. தேவையில்லப்பா, ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இவரை நான் பாத்துக்கிறேன். என்ன என்ன எதுக்கு பாத்துட்டு இருக்கீங்க? நான் தான் வந்துட்டேன்ல. நீங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு போங்கப்பா. சரிம்மா. நந்தினி வா.
ம். வரலட்சுமி ஒண்ணும் இல்லாத பிரச்சனைக்கு ஏன் இந்த கல்யாணி அண்ணி இவ்ளோ கோவப்படுறாங்கன்னு தெரியல. ம் அவங்கள பத்தி தான் தெரியுமேக்கா உங்களுக்கு. இன்னைக்கு நேத்தா அப்படி இருக்காங்க. கல்யாணம் ஆன புதுசுல இருந்து இப்படித்தானே அவங்க. இல்ல வரலட்சுமி, அம்மாக்கு வயசாயிடுச்சுல்ல, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அவங்க கிட்ட போய் இவங்க சண்டைக்கு நிக்கிறாங்களே. அவங்களுக்கு குணசேகரன் அண்ணா பொறுப்புக்கு வரணும்னு வேற ஆசை. அதான் கையல் அப்படி சொன்னதுமே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. கையல் அப்படி சொன்னதுக்கு அம்மா என்னடி பண்ணுவாங்க? இப்பவே இப்படி பண்றாங்களே, குணசேகர அண்ணன் பொறுப்புக்கு வந்துட்டா இன்னும் என்னென்ன பண்ணுவாங்களோ நினைச்சா எனக்கே பயமா இருக்குமா. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அதே பயமாதாங்க இருக்கு. குணசேகரன் அண்ணன் பொறுப்புக்கு வராம கரிகாலன் பொறுப்புக்கு வந்தா எல்லாம் சரியாயிடும்னு எனக்கு தோணுதுக்கா. எனக்கும் கரிகாலம் வந்தாதான் குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுன்னு தோணுது. பாப்போம். உங்க பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, உங்க தங்கச்சிங்க, உங்க தங்கச்சி பிள்ளைங்க உங்களை அப்படிதாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என்னமோ. பாட்டி, என்ன பாட்டி ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இப்பதான் வரீங்களா? ஆ, ம், ஆமா. உங்க அப்பா எப்படி இருக்கா? கண்ணை முழிச்சிட்டானா? ஆ, இன்னைக்கு கண் முடிச்சிருவாருன்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. நாங்க வர வரைக்கும் மயக்கத்திலேயே தான் இருந்தாரு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முடிச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன். அவன் சீக்கிரம் கண்ணை முழிக்கணும்ப்பா, அப்பதான் எனக்கு நிம்மதி. சரிப்பா, நீங்க போங்க. ம், சரி பாட்டி. சுந்தர உடம்பு சரியில்லாம போன 2 நாள்லயே எவ்வளவு பிரச்சனை. சீக்கிரமா அவன் குணமாகி வரணும், அப்பதான் இந்த பிரச்சனை இருக்காது. ஆ, நந்தினி, நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் குளிச்சுக்கிறேன். இல்ல, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. நீ முதல்ல போய் குளி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போய் குளிக்கிறேன். ம், சரி. ம்.